நீங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு, இல்ல ஒவ்வொரு கடையா போயிட்டு, இல்ல ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டா போயிட்டு, என்னோட ப்ராடக்ட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது மார்க்கெட்டிங் கிடையாது. இது விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சி. பெரும்பாலும் இது தோல்வி அடையும். 10 பேர்ல 9 பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. இல்ல 10 பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மார்க்கெட்டிங் கிடையாது. சேல்ஸ் அட்டெம்ப்ட் பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆகும். பிராண்டிங் பண்றதோ, இல்ல ப்ரமோஷன் பண்றதோ, இல்ல Facebookல, டிவியில ஆட்ஸ் குடுக்குறதோ, இல்ல போஸ்டர் அடிச்சு பேனர் வைக்கிறதோ மார்க்கெட்டிங் கிடையாது. இதெல்லாம் மார்க்கெட்டிங் செய்வதற்கான கருவிகள், உபகரணங்கள், டூல்ஸ். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒரு எலக்ட்ரீஷியனை நம்ம எப்போ எலக்ட்ரீஷியன் சொல்லுவோம்னா, அவர் அந்த வேலையை கத்துட்டு இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, நாம அவரை கூப்பிடுறோம் எலக்ட்ரீஷியனை. இந்த மாதிரி ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல அந்த ஃபேனை கழட்டி பார்ப்பாரு. கழட்டி பார்த்துட்டு என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிப்பாரு. அந்த மூளைக்கு வேலை. என்ன பண்ணா இது சரியாகும் அதையும் அவர் யோசிப்பார். அதுதான் அவரோட நாலேஜ். நாலேஜ் மட்டுமே போதாது, அந்த ஒர்க்கை அவர் செஞ்சு முடிக்கணும். அந்த கை வேலை, ஸ்கில், கை திறமை அவருக்கு இருக்கணும். அந்த ஸ்கில் இல்லாதவங்களால ஒரு ஆணியை கூட அடிக்க முடியாது. ஸோ அவருக்கு அந்த ஸ்கில்லும் இருக்கணும், நாலேஜும் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். இது இருந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வேலையை செய்யும்போது கருவிகளை பயன்படுத்துவார். அதாவது இந்த கட்டிங் பிளேயர், டெஸ்டர், டேப் இதெல்லாம் பயன்படுத்துவார், டூல்ஸை பயன்படுத்துவார். ஸோ வெறுமனே டூல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் எலக்ட்ரீஷியனா மாற முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன். நான் 6 மாசமோ 1 வருஷமோ எலக்ட்ரீஷியன் வேலை கத்துக்கல. எனக்கு எலக்ட்ரீஷியன் வேலை செய்யணும்னு ஆசை வந்துடுச்சு. நான் எல்லா டூல்ஸும் வாங்கிட்டேன். என்னால அந்த வேலை செய்ய முடியுமா? செஞ்சா அந்த வேலை எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இந்த விளம்பரங்கள் கொடுக்கறது, போஸ்டர் அடிக்கிறது, பிராண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கருவிகள் தான். யார் அந்த கருவிகளை பயன்படுத்த முடியும்னா, யாருக்கு அந்த வேலை தெரியுமோ, மார்க்கெட்டிங் பத்தின நாலேஜ் இருக்கோ அவங்க மட்டும்தான் கருவிகளை பயன்படுத்த முடியும். மார்க்கெட்டிங் தெரியாம யாராவது டூல்ஸுக்கு செலவு பண்ணாங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. சப்போஸ் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுட்டு திங்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டிங்கிறது ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க போட்ட பணம் பல மடங்கு திரும்பி வரும்.